இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னொரு நியூ நெக் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்பயுமே நான் போடுற மாதிரி நான் ஃப்ரண்ட் நெக் மட்டும் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். பேக் நெக் அஸ் வெல் அஸ் ஸ்லீவுக்கு வந்து நீங்களே டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக வந்து ஃப்ரண்ட் நெக் டிசைன் வந்து நான் சும்மா வரைஞ்சிட்றேன், ஓகேவா. ஸோ எப்பயுமே வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைட்டாக பெண்ட் அடிக்கும், ஓகேவா. ஸோ அது மாதிரி நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நான் எப்பயுமே ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி தான். எப்பயுமே நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ஸ்டோன் ஒர்க்கோ ஒரு பீட் ஒர்க்கோ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவாக இருக்கணும்னா 2 செயின் ஸ்டிச் இல்லைனா 3 to 4 செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் கம்பல்சரி போடணும், ஓகேவா. ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் பீட்ஸ் வந்து வச்சு போட்டாலோ இல்லை வந்து நான் ஸ்டோனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு போட்டுக்கிறேன், அப்புறமா வந்து வேறு என்னெல்லாம் டிசைன்ஸ் வேணுமோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆடாக இருக்கும். ஸோ எப்பயுமே நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து அதோடைய ஃபர்ஸ்ட் திங்காக இருக்கணும், ஓகேவா. அதுதான் ஃபர்ஸ்ட் பேட்டர்னாக வந்து நம்ம பண்ணணும். ஸோ எப்பயுமே போல் கையில் வந்து நான் அந்த த்ரெட்டை எடுத்துக்கிறேன், எடுத்து ஃப்ரேமுக்கு கீழ் பக்கமாக கொண்டு போயிடுறேன், ஓகேவா. சப்போஸ் அது எப்படி பண்ணணும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் செயின் ஸ்டிச் நான் வந்து கோல்டன் கலர் சரி எடுத்திருக்கேன், ஓகேவா. ஸோ சரி த்ரெட்டில் தான் வந்து நான் போடுறேன். ஸோ அது பார்க்கறதுக்கு நல்லா யூனிக் லுக் கொடுக்கும் சரியில் போட்டால். சில்கில் போட்டோன்னா வந்து நம்ம எப்படி இருந்தாலும் வந்து நம்ம என்ன கிளாத் ஆர் கலர் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். நான் நார்மலாக வந்து ஜரியில் தான் எப்பயுமே போடுவேன். ஸோ ஜரி த்ரெட்டில் வந்து நான் பண்ணியிருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து மொத்தம் 2 லேயர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், ஓகேவா. பார்த்தோன்னா 2 லேயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து ஸ்டார்ட்
ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன் லாஸ்ட்டில். ஸோ எண்ட் நாட்டும் உங்களுக்கு போட தெரியல அப்படின்னு சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸி தான், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆன்டிக் பீட் எடுத்திருக்கேன், அதை 3rd லேயராக கொடுக்கலான்ட்டு. ஸோ இப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு திக்னஸோடு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட்டடாக இருக்கும் 2 செயின் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்போஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆன்டிக். நான் ஸ்ட்ரைட்டாக வந்து ஃப்ளாட்டாக இருக்க ஏதாச்சும் ஜம்கியோ இல்லை ஸ்டோனோ பண்ணுறேன்னா அது காம்பினேஷன் கொண்டு வராது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், ஒரு எம்போஸ்டு லேயர் கொண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்து வந்து நம்ம ஃப்ளாட் ஸ்டோனோ இல்லை பீட்ஸோ வந்து நம்ம கொடுத்துக்கலான்றது தான் வந்து நான் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து உங்களோட இது தான், நீங்கள் எப்படி வேணால் டிசைன் பண்ணலாம். ஆனால் ஸ்டார்டிங் வந்து கம்பல்சரி 2 to 3 வந்து செயின் ஸ்டிச் இருக்கணும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் இது போட்டு முடிச்சிடுறேன். ஆன்டிக் பீட் வச்சு நான் போட்டுக்கலாம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்கிறேன் என்ன போடணும் அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்தோன்னா எண்ட் நாட் போட்டு நான் முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு தான் வந்து நான் வந்து பீட்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸுன்னு சொல்ல முடியாது, சின்ன எப்படி சொல்கிறது, ஒரு ஜம்கி கூட சொல்லலாம் இது, ஓகேவா? ஸோ இது வந்து பேர்ல் பீட் அது மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கனாலே கலர் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதை வந்து நான் ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து ஒரு கிராம் கணக்குலேயே வாங்கிக்கோங்க, எவ்வளோ தேவையோ. ஏன்னா இப்போ நான் போடுறது வந்து அவ்வளோவா யூஸ் ஆகாது மோஸ்ட்டாக. இது எதுக்கு யூஸ் ஆகுனா வந்து ஃப்ளார் டிசைன் வரும்ல, ஃப்ளாரில் வந்து சின்ன சின்னதாக வந்து கோபுரம் ஷேப் வந்துச்சுன்னா அது உள்ளுக்காக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியே தான் வரும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அளவுக்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், எவ்வளோ தேவையோ. ஏன்னா இது ஃப்யூச்சரில் வந்து அவ்வளோவா யூஸ் ஆகாது. அதனால் இதுலேயே கலர்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நமக்கு என்ன கலர் வேணுமோ அது வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.